அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்கிறாரு, விசுவாச பிரமாணத்தை பற்றி சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் பிரமாணம் ஆதியாமத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அல்லேலூயா, மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்படியே நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணம் முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், இயேசு கிறிஸ்து வந்த உடனே கிருபையை ஸ்டார்ட் பண்ணுறார். இயேசு வந்து கிருபையின் காலத்தில் நம்மளை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. அப்புறம் அந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள தான் விசுவாச பிரமாணம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபை வந்து எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்படுகிற தேவனுடைய அன்பு. என்ன அது? தேவ அன்பு. இந்த கிருபை வந்து ஸ்தோத்திரம், எல்லாம் கடவுள் நம்மேல் காட்டுகிற பெரிய ஒரு அன்பு. என்ன அன்பு சொல்லுங்கள், வாய் திறந்து. பெரிய ஒரு அன்பு. அல்லேலூயா. இந்த அன்புக்குள்ளே தான் விசுவாசம் அடங்கியிருக்குது. அல்லேலூயா. என்ன அடங்கியிருக்குது? விசுவாசம். விசுவாசம் பெருசா அல்லது கிருபை பெருசா? அல்லது கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா? கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஷார்ப்பாக்கி. எனக்கு மைண்டில் இப்போ ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஆண்டவர்கிட்ட பேசணும்னு வந்துட்டு ஏற்கனவே நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். நிறைய செய்தி இருக்கிறால எந்த செய்தி கொடுக்கணும் குழம்புது. ஆனால் ஆண்டவர் பேசணும் வந்துருக்கு. அல்லேலூயா. நேரத்தில் வாக்குத்தத்த செய்தியாக உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். நிறைய வாக்குத்தத்த செய்தி இருக்குது. அதற்கு கொஞ்சம் தெளிவு நமக்கு வேணும் இல்லையா? நிறைய ஆசீர்வாதம் இல்லையா? இப்போ விசுவாசம் பெருசா கிருபை பெருசா அப்படிங்கட்டா? விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் வருது. அப்போ விசுவாசம் வேணுமே. அல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ என்ன, மேலே மேலே எங்கே போகுது? மேலே கிருபை தான் நிற்கிது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிருபையினால் நம்ம இறங்கி வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ நான் வந்து இந்தில் இருக்கும்போது, நான் வந்து இயேசு அறியாது இருக்கும்போது, ஆண்டு இயேசுநாதரே எனக்கு வந்து வருவார், என்னை காப்பாற்றுவார், என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பினேனா? நம்பலை. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பிறந்த உடனே எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் கிருபை வந்து நான் வந்து பேசுது. கிருபையாக இயேசு வரார்ல, இயேசு தான் கிருபை. அவர் வந்து பேசுகிறார், இந்த மாதிரி பால் சாமி சுந்தரமான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆளை அனுப்புகிறார். ஆளை அனுப்பி பேச வைக்கிறார். இயேசுவை பற்றி எனக்கு சொல்ல வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை பற்றி சொல்ல வச்சேன்னா இப்போ வந்து கிருபை என்ன சொல்லுது? விசுவாசின்னு சொல்லுது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்மளை விசுவாசிக்க சொல்லுது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ விசுவாசத்தை விசுவாசிக்கும் பொழுது நீ விசுவாசி, கிருபை பேசுது. கிருபை தான் ஆண்டவர். கிருபை நமக்குள்ளே பேசி, கிருபை தான் அன்பு, தேவ அன்பு. அல்லேலூயா. தேவ அன்பின் மொத்த டோட்டலும் என்ன செய்யப்படும்? கிருபை. கிருபையினுடைய மொத்த டோட்டலும் எதற்குள்ளே அடங்கி இருக்கிறது? அன்புக்குள்ளே அடங்கி இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மை தான் உங்களுக்கு இல்லையா? அது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ இப்போ எல்லா டோட்டலும் எதுக்குள்ளே அடங்கிறது? தேவ அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. தேவ கிருபை உள்ள தேவ அன்புக்குள்ளே அடங்கிறது. அன்பு தான். இப்போ கிரேஸ் பெருசா, அன்பு பெருசா? அப்படி வரலாம். எப்படி பெருசாக வரலாம்? கிருபை பெருசா, அன்பு பெருசாங்க அப்படின்னு கேட்டால் எது சொல்ல முடியும்? சரி, வெரி குட். கை தட்டுங்க. உங்களுக்கு ஒரு கை தட்டு. எல்லாரும் சொத்துறது பரவாயில்ல, நிதானிச்சிட்டிங்களே. அல்லேலூயா. இந்த அன்பு தான் மறுரூபம் எடுக்குது. மறுரூபம் எடுத்து கிருபையாக வருது. அல்லேலூயா. என்ன எடுத்து வருது? இந்த தேவ அன்பு. தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு. இப்போ தகப்பன் பிள்ளை மேலே வைக்கிற அன்பு. பிள்ளை பல சேட்டை பண்ணுது இல்லையா? பயங்கர சேட்டை பண்ணுது. வெளியில் ரகலையாக்குது, வீட்டுக்குள்ளேயும் ரகலையாக்குது, பேய் பிடிச்சு ஆட்டுது இல்லையா? ஆனால் இந்த அன்பு என்ன செய்யுது? கிருபை காட்டுது. உன் பிள்ளை எப்படியாவது சுகமாக்கு, எப்படியாவது திருந்தட்டும், எப்படியாவது ரசிக்கப்படட்டும். காசு எடுத்து கொடுக்குது, ஆஸ்பத்திரி கூட்டு போகுது, அங்கே கூட்டு போகுது, இங்கே போட்டுது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃப்ரீயாக நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கேளுங்க. அல்லேலூயா. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கேளுங்க. இது முக்கியமான சத்தியங்கள். இது மறைச்சி வச்சுட்டு இது உங்களுக்கு சிலர் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ, தவறாக வந்துடுமோ அந்த பயம் வேண்டாம். தவறாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. நல்லது இருந்துச்சு கட்சின்னு பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையில் நல்ல நச்சுன்னு முன்னேறலாம். ஒரு அழியில சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்னென்னா இந்த அன்பு தான் எனக்கு கிருபையாக வருது. முதல் எதை பார்த்தோம்? விசுவாசம் பெருசா, கிருபை பெருசாக பார்த்தோம் இல்லையா? இப்போ விசுவாசத்தில் இருந்து இப்போ பார்த்தம்போது கிருபை தான் பெருசும் பார்த்தோம். ஆனால் கிருபைக்காண்டி விசுவாசம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது.
கிருபை தான் விசுவாசத்தை கொண்டு வருது. இப்போ கிருபையா அன்பா அப்படின்னு பார்க்கும்போது தான் தேவ அன்பு மேலானது. அன்பு தான், அன்பே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அல்லேலூயா. கடவுள் அன்பாக இருக்கிறார். அதாவது அன்பே கடவுள் அப்படின்னா வேறு எதுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அல்லேலூயா. அவருடைய மொத்த குணங்கள் என்னென்னா கடவுள் அன்பாக இருக்கிறார், அல்லேலூயா. இப்போ ஒரு 50 கொலை பண்ணிட்டான், அவனையும் ஆண்டவர் மன்னிக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அப்போ என்ன செய்யும், ஒருத்தன் கொலை செய்யாமலே வர்றான், அவனையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்ம அவரை போய் நம்ம குத்தம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவன்கிட்ட வந்து இயேசுவேன்னு வந்துட்டா எப்பேற்பட்ட பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் அதுக்காண்டி திரும்ப பாவம் செய்ய போவேனோ? அப்போ கிருபை, பவுல் சொல்கிறாரு, அப்போ கிருபை இன்னும் பாவம் செய்ய தூண்டுதோ? அவர் தான் மன்னிக்கிறாரு, எங்க பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு? கொலை செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடறாருக்கா, கொலை செஞ்சுட்டு வரலாமா? அது தப்பு. அதான் பாவம் செய்யாதன்னு சொல்கிறார். அப்படி செய்யக்கூடாதே, கிருபை பாவம் செய்யக்கூடாது உணர்ந்துட்டானா. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை பெருசா தேவ அன்பு பெருசாங்கட்டா, தேவ அன்பு தான் கிருபையை கொண்டு வருது. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பு இவ்வளவாய் தேவன் நம்மிடத்தை அன்பு கூறி அன்பு காட்டி, அல்லேலூயா, ஸ்தோத்திர அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு யாரை கொடுக்குறாரு? இயேசுவை நமக்கு கொடுக்குறார், அல்லேலூயா. அப்போ இயேசுவை இந்த கிருபை, இந்த அன்பு வந்து கொடுக்குது. அதான் அந்த அன்பு தான், தேவ அன்பு தான் மேலே இருக்குது. தேவ அன்பு கிருபையை கொடுக்குது. கிருபை எதை கொடுக்குது? விசுவாசத்தை கொடுக்குது, அல்லேலூயா. விசுவாசம் என்னத்தை கொடுக்குது? வாயத்தின்னு சொல்லுங்க. விசுவாசம் என்னத்தை கொடுக்குது? விசுவாசம் ரட்சிப்பை கொடுக்குது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை தடவை சொன்னாலும் மண்டமொழியில அடங்கக்கூடாது, அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாரு? அதான் நான் சொல்கிறாரு, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மேலானது. ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை சொல்கிறார் பாருங்கள். விசுவாசத்தை கொண்டு நீங்கள் கிருபையினால் 7ஆம் வசனம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்க உட்காரட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்கிறாரு, அல்லேலூயா. இப்போ யோவான் 3:16 என்ன சொல்கிறார்? யோவான் 3:16 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவன் அதில் என்ன சொல்கிறாரு? வேகம் வாசிங்க, ஒருத்தர் டக்குன்னு எடுத்து வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா அன்பு கூர்ந்தார் சொல்லுங்கள். இந்த கேமரா கொஞ்சம் இறக்கியப்பா. இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கார். எவ்வளவு? இப்போ நிறைய அன்பு காட்டியிருக்கிறார், அல்லேலூயா. அந்த அன்பை என்ன செஞ்சிடக்கூடாது? வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அல்லேலூயா. கொஞ்சம் இறங்கி கிடையாது. அப்போ ஆனால் முதல் நம்ம என்ன பார்த்தோம்? சரி, இந்த தேவ அன்பு எப்படி வந்துச்சு? பாஸ்டர் நீங்கள் அங்கேயே இருந்து பேச ரொம்ப நல்லது, நான் கொஞ்சம் தூங்கிக்கிடுவோம். இப்படி வந்துட்டீங்கன்னா எப்படி? தேவ அன்பு எப்படி அன்பு கூர்ந்துச்சு? சரி, நான் நல்லது செஞ்சனால தேவ அன்பு எனக்கு அன்பு கூர்ந்துச்சு. நான் நல்லது நிறைய ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட்டேன், அதனால அன்பு வந்துச்சு. தேவ அன்பு மேலே அன்பு காட்டுவோம். இப்போ சுந்தரபாண்டிய ஒரு 100 பேர்த்துக்கு நானே ஒரு பிச்சைக்காண்டியாக வந்திருந்தேன், பிச்சைக்காரன் இருந்தபோது இல்லையா, எனக்கு யாராவது ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்க மாட்டான்னு இருந்தேன். நானே என்ன செய்தேன், அங்கங்கே விக்கிரகங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தேவ அன்பு எப்படி வருது? அவருடைய இரக்கம். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை என்ன சொல்கிறாரு? தேவனோ நம்மில் அன்பு கூர்ந்து நம்ம பாவிகளாக இருந்தோம்னு சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம பாவிகளும் 2ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவரெல்லாம் இருந்த உங்களை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார் பாருங்கள். நம்ம இப்படி நம்ம அந்தகாரத்தின் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம் 2ஆம் வசனத்தில், அப்படி நடந்து கொண்டீர்கள் அப்படி சொல்கிறாரோ. 4ஆம் வசனத்தை என்ன சொல்ற? தேவனோ இரக்கத்தில் பாருங்க, ஐஸ்வர்யமுள்ளவராய் அன்பினாலே. இங்கே என்ன சொல்கிறாருன்னா மிகுந்த அன்பு, அல்லேலூயா. அதுதான் நம்மளை என்று தமிழ் பாருங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம் அப்படியே நம்மளை பார்த்து இறங்கி அவருடைய பிள்ளை நம்ம, அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம், அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டுங்க. அவர் நம்ம பிள்ளை,
அவர் நம்மளை மனிதன் நம்மளை படைச்சது அவர் தான். அல்லேலூயா. நம்மளை விலங்கு சாயலை படைக்கலை, நம்மளை பார்த்த மரம் செடி கொடி போல் நம்மளை படைக்கலை. புரியுதா உங்களுக்கு? மரம் அப்படி மரம் என்னைக்கா பேசுமா? சரி, இப்போ மரம் பேசினாலும் மரத்து மேலே அன்பு காட்டலை. கழுதை பேசுதா? காக்கா கரையுது. காக்கா பேசுதா? காக்கா அது பாஷையில் பேசுது இல்லையா? சூத்திரம். நாய் பேசுதா? நாய் அது பாஷையில் குலைக்குது இல்லையா? சூத்திரம். ஆனால் மனுஷன் பேசுகிறான். யாரை போல் பேசுகிறான்? தேவனை போல். நீங்களாம் யார்? தேவ பிள்ளைகள். நம்மலாம் பிள்ளைகள். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் அப்படியே அன்பு காட்டினார். அன்பு காட்டி நம்மளை அப்படி தேடி வந்தார். அல்லேலூயா. இப்போ நீங்களாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா நல்ல மனசாக இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, நல்ல மனசு உங்களுக்கு அப்படின்னா வந்தார் இல்லை. அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்கிற உரிமையில் வர்றாரு. என்ன உரிமையில் வர்றாரு தம்பி? என்ன உரிமையில் வர்றாரு? நம்ம பிள்ளையை தேடி அப்பா வந்துட்டார், தேடி வர்றார். அது எப்படிங்க பிள்ளை நம்ம பிள்ளை மாற முடியும்? நான் எங்கெங்கேயோ எந்த தெய்வம் அல்லாத வேலை தேடி மரத்தை செடியை விலங்குகளை கும்பிட்டு விழுந்துக்கிட்டு இருந்தேன். நம்மெல்லாம் காணாமல் போன ஆட்டை போல் வழிதப்பி போயிட்டோம். ஒரு பிள்ளை வழிதப்பி போயிடுச்சு. ஆனால் பிள்ளைக்கு வழி தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு வழி தெரியும். அல்லேலூயா. அப்பா இறங்கி வராரு. அப்பா இறங்கி வந்து அவர் நம்ம பிள்ளையை கண்டுபிடிக்கிறார். ஆட்டுக்கு வழி தெரியாது. ஆடு வழி தவறி போயிடுச்சு. 100 ஆடு ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு? வழி தப்பி அங்கங்கட அப்படி போயிடுச்சு. வழி திரும்பி பார்த்தா எல்லாமே வழியாக தெரியுது. அதுக்கு தெரியும் எல்லாமே வழி. ஆனால் கொடூரமான வழி எங்கிட்ட போயிடுச்சுன்னா இன்னும் கொடிய மிருகங்கட்டா பட்டுரும். ஆனால் மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? இறங்கி வந்து ஆடை தேடி போய் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாரு? தூக்குறாரு. இப்போ இதுதான் ஆடுன்னா அது தூக்குறாரு. எப்போ தூக்கி நாட்டை அப்படியே தோல் மேலே தூக்கி வச்சு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது யார் நம்மளை ரசிக்க? நம்முடைய நல்ல காரியம் நம்மளை ரசிச்சா? நம்முடைய நல்லது காரியம் நம்மளை ரசித்ததா? இல்லை. நம்ம புண்ணியமோ புகழோ அல்ல நல்ல மனசு இருந்துச்சுங்க, அதனால இல்லை. அவர் நம்மேல் வச்ச அன்பு, அவர் நம்மேல் வச்ச இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அல்லேலூயா. அப்போ அந்த தயவு, அவருடைய இறக்குகள். அப்போ பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் அதே எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. என்ன அன்பு அவர் வச்சிருந்த அன்பு? என்ன சொல்லுங்க? இப்போ சாதாரண அன்பு இருக்குது. இப்போ கணவன் மனைவி அன்பு, பிள்ளைகள் அது ஒரு அன்பு, அப்புறம் வெளியில் ஒரு அன்பு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் அன்பு, சொந்தக்காரங்க அன்பு, பந்தக்காரன் ஒரு அளவு குறிப்பிட்ட அன்பு இருக்குது இல்லையா? ஆனால் அவர் எல்லா அன்பை காட்டிலும் பெரிய தேவ அன்பு. அல்லேலூயா. நம்முடைய தாய் தகப்பனை காட்டிலும், கணவன் மனைவியை காட்டி, எல்லாரை காட்டிலும், பெற்றோர் பிள்ளைகளை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மிகுந்த அன்பினாலே. காரணமே நமக்கு புரியல. என்ன புரியல? அவரை மேல் வச்ச அன்புக்கு காரணம் ஒன்றுமே நம்ம காட்ட முடியாது. எதனால ஆண்டவர் என்னை ரட்சித்தீங்க சொல்கிறோமா? எதனால் என்னை அன்பு ரட்சித்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கேட்குறோம். அல்லேலூயா. சிலருக்கு ரட்சிப்புனா, இப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது புரியாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது ஒரு என்னமோ இதனால் வரை மேலே கத்துனாரு, இப்போ கீழே வந்து கத்துறாரு அப்படிதான் தெரியும். அந்த ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் அந்த ரட்சிப்பின் அன்பு தெரியும். இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார், இயேசு என் நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார், இயேசு என் சாபங்களை நீக்கிட்டாரு. அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த அன்பு நம்ம வந்து செய்கிறோம், புரிஞ்சு. அது என்ன அன்புங்க? அல்லேலூயா. இப்போ அன்பு வந்து என்ன அன்பு? அவர் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லி அவர் எட்டி உதச்சிட்டே போயிட்டுருக்கான் ஒருத்தன். இப்போ ஏசு வேண்டாம் வேண்டாம், ஏசுவா என்ன அப்படின்னு சொல்லி எட்டி உதச்சிட்டே போயிட்டுருக்கிறான். ஆனால் பின்னாடி தேடி வந்துகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி தெரிஞ்சிருவியா, நாளைக்கு தெரிஞ்சிருவியா, நாளைக்கு வந்துடுவியா, நாளை கழிச்சு வந்துடுவியா, அப்படியே வந்துட்டாரு. அவன் நம்பி போனவங்களாம் கை விட்டுறாங்க. இப்போ லவ் பண்ணுறான், அவளும் லவ்வில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் போய் வியாபாரம் பண்ணுறான், அதில் தோற்று போயிட்டான். சொந்தக்காரெல்லாம் வெறுத்துட்டாங்க. அம்மா அப்பாவை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அம்மா அப்பாவை நினச்சி தான் அம்மா அப்பா விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. போடா எவ்வளோ நேரம் தெண்டச்சோறு போடுமா போடா அப்படின்னு. அப்புறம்
பால்யாங்கிச்சோ அவர் எடுத்துக்கலாம். அவர் வியாதி படுக்கையில் விழுந்துட்டார். வியாதி படுக்கையில் அப்படியே கிடக்கிறார். அவன் டாக்டர் 4 மாதத்தை செத்து போவான். அம்மா அப்பா எல்லோரும் எப்போ என் வீடு எல்லாத்தையும் விற்று உன்னை பார்த்தாச்சு, இனிமேல் உன்னை பார்க்க முடியாது, வீட்டு விட்டு வெளியேறி போ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஒரு ரூமில் அப்படியே கிடைச்சாங்க. எல்லாமே கைவிட்டப்பட்ட நிலை. அப்போ ஒரு பெண்ணு வர்றா. ஒரு 12-15 வயசுக்குள்ள வந்து ஏசுநாதருக்கு ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்கிறா. அவர் போ கிறிஸ்தவ நாயின்னு சொல்லி துரத்தி விட்டாராம். பாருங்கள், எல்லாத்திலும் சில நேரம் எல்லாம் அம்மா அப்பா ஆதரவு எல்லாமே போய் எல்லா அன்பும் மாயை அவ்வளோதான் பார்க்க முடியும். முடிஞ்சு போச்சு. எல்லோரும் ஒதுக்கி போட்டாங்க. 4 மாதம் செத்து போயிடுவாங்க. இப்போ இயேசு தேடி ஒரு பிள்ளை வந்து சொல்லி இயேசு நம்புங்க, அதையும் இயேசுவும் வஞ்சி அனுப்புகிறார். போ கிறிஸ்தவ நாயை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தில் ஃபெயிலியர். அப்போ சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பெண் வரா. திரும்பவும் வரா. திரும்ப வஞ்சி அனுப்புகிறார். திரும்ப வர்றா. திரும்ப வந்து புதிய ஏற்பாடு இப்படியா கொடுத்துட்டு அழுதுட்டு திரும்ப புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போயிட்டா. என்ன அவள் அப்போ தான் புத்தி வருது அவருக்கு. என்ன புத்தி வருது? ஐயோ, இந்த பிள்ளை இந்த பிள்ளை வந்து எனக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த பிள்ளை வந்து எனக்கு ஏன் கொடுக்கணும்? நான் எவ்வளோ வஞ்சி கிறிஸ்துவ நாயன்னு சொல்லி வஞ்சி அனுப்புகிறேன். அப்போ இந்த பிள்ளை வந்து திரும்ப என்னிடத்தை வந்து கைப்பிரியை கொடுக்குது. ஏசு கிறிஸ்து நல்லவர்னு சொல்லுது. ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லுது. நல்ல வார்த்தை தானே சொல்லிட்டு போகுது அப்படின்னு சரி இந்த என்ன இது படித்து பார்ப்போம்னு சொல்லி படிக்கிறார். அப்போ படிக்கும்போது குஷ்டரோகி ஏசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்குற வருது. அல்லேலூயா. சப்பானி எழுந்து நடக்க வைக்கிற வருது. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் வந்து ஏசு கும்பிட மாட்டார். ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு? இந்த அற்புதத்தை தான் பார்க்குறார். சுயநலக்காரன். என்னக்காரன்? சுயநலக்காரன். நம்மளாம் என்ன நலக்கார கிறிஸ்தவர்கள்? சுயநல கிறிஸ்தவர்கள். இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு நான் வியாதி சுகமாகணும் ஆண்டவரே. இப்போ சின்ன வயசில் அப்பா நான் வந்து 8th படிக்கும்போது கீழே விழுந்து காலில் கையில் என்ன செஞ்சுட்டேன்? கெட்டு போட்டேன். காலில் தான் கெட்டு போடல ஆண்டு இருக்கிறதுனால. சூத்திரம். சரி சூத்திரம். கையில் அடிப்பட்டு கையில் கெட்டு. அப்புறம் 10th படிக்கும் வீசிங்க, ஏகப்பட்ட வீசிங்க. அப்படியே வந்து அப்படியே என்ன ஆஸ்பத்திரியில் அப்படியே வீசிங்க, அப்படியே மூச்சு விட முடியாது. அப்புறம் இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 27 நாள் பெட்டில் இருந்தேன். அப்போ எல்லாம் தான் ஸ்வீஸ் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ என்னமோ ஆண்டவர் இப்போ இதெல்லாம் இப்போ எது? இப்போ திரும்பமாக போய் விற்கிறோம்ல, அதுக்கு போய் சட்டி எடுக்க, அதை எடுக்க, இதை எடுக்கன்னு போயாச்சு. ஆனால் அன்பு தேடி வருது. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக வருது. அப்புறம் பக்கத்தில் சர்ச்சு வருது. ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு எப்படிலாம் வருது பாருங்க. ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருந்து அங்கேயும் வருது. அதுக்கு முன்னாடி 6ஆவது படிக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறார், யோவு போல வேஷம் போடுறியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ யோவா தேவதூதனா இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். சரி. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அறிவு. ஆனால் அவரை விட்டுட்டு வேறு எங்கேயா போய் தேடுது, கோயில்களாக போய் தருது. 3/4 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே மந்திரம் ஓடுதுருது இல்லையா? அப்புறம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அந்த கவசத்தை அப்படியே சொல்கிறது. இப்படிலாம் சஷ்டி நோக்க சரவண பவனத்துக்கு அப்படி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு இடமா போய் பலி கொடுக்கறது. இப்படிலாம் இருந்தாலும் அந்த தேவ அன்பு சொல்லுது, என்னை நம்பினா போதும். அல்லேலூயா. நீ நிறைய பரிகாரம் செலுத்திட்டு நீ 500 தடவை எழுதி போடலாம் இல்லையா? 500 எழுதி போடுறேன், அப்புறம் வந்து அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், பாவத்தை செய்கிறேன், நிம்மதி இல்லை. அங்கே போகிறேன், சினிமா படம் பார்க்குறேன், அது போகிறேன், இங்கே போகிறேன், நிம்மதி இல்லை. ஆனால் இயேசு ஒருத்தர் கொஞ்சம் வயசு ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு மேலாட்டம், நீ ஆண்டவர் நம்பிப்பார். ஒரு சிலர் வந்து சொல்கிறேன், ஆண்டவர் நம்பிப்பாருப்பா. ஜெபிச்சாங்கன்னா தெரியல, ஜெபிக்காட்டான்னு தெரியல, எப்படி ரசித்துட்டார். அவங்க ஜெபிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒருத்தவங்க எனக்காக சரி பெரியவங்க ஜெபிச்சிருந்தா ரைட்டு. மொத்தமாக ஒரு என்ன சென்ட்ரல் ப்ரேயர் போயிருக்கோம் தங்கமணி கல்விக்காக. சரி ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரேயர் வந்து ப்ரேயரை காட்டிலும் அது பேர் அனுப்பின கிருபை பெரியது. அல்லேலூயா. யார் ஜெபிச்சானே எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி சொன்னேன் இவரெல்லாம் போயிடுவான்ப்பா. அவன் பாரு இப்போ காலையில் ஜெபத்துக்கு வரான், நைட்டு வேறு இடத்துல வேறு கோயில் உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ஆனசனை எடுத்து நிற்பானா நிற்க மாட்டானா அப்படி சந்தேகத்தில் பேசுகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் அவங்களுக்கே சந்தேகம், நிற்பானா நிற்க மாட்டானா, எனக்கும் சந்தேகம். ஆனால் அந்த ஆண்டவரை கும்பிட வேதத்தை படிக்கப்படி கடவுள் வார்த்தை பேசி என்னையும் ரசித்துட்டார். ஒரு கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. என்னையும் ரசித்து அவர் பிள்ளையாக மாற்றிட்டார். அல்லேலூயா. இந்த இறக்கம், இந்த கிருபை, இந்த அன்பு எப்படி வருது பார்த்தீங்களா நம்மேல்? அல்லேலூயா. அதான் வசனம். நம்ம எண்ணிலே நம்முடைய வாழ்க்கையில் தகுதி எதுவுமே பார்த்து நம்மளை ரட்சிக்காத அன்பு. அல்லேலூயா. தகுதி பார்த்து ரட்சிக்கிற அன்பு கிடையாது. ஒரு தகுதியும் இல்லை. ஒரு தடவை அவரை இயேசு நல்லவன் சொல்ல, ஆனால் அவர் தேடி வருது, எனக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி வருது. என்ன அன்பு?
நம்ம எப்படி ஏற்றுக்கணும்? சுயநல கிறிஸ்தவன். ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு சுகத்துக்காக வந்த கிறிஸ்தவன். ஆனால் இப்போ வந்து பொதுநல கிறிஸ்தவனாக மாறிட்டார். அல்லேலூயா. என்னை மாற்றிட்டார். இயேசு போல் என்னை மாற்றுறார். அது நீங்களும் அப்படி தான். ஏதாவது ஒரு கஷ்டம் போட்டோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்கட்டும் ஆண்டவரே, இப்படி என் நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும், என் சூழ்நிலை மாறட்டும், என் குடும்ப சூழ்நிலை மாறட்டும், என் வேதனை மாறட்டும். இப்படி தான் வந்தோம், இப்படி தான் வந்தீங்க. எங்கள் அப்பாவுக்கு வியாதி போகணும், எங்கள் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை போகணும் அப்படி ஜோம்னு நானும் ஜோமனை வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வியாதி போகணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்தேன். அல்லேலூயா. இப்படி நம்ம வந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடத்தோடைய கணவர் திருந்தணும், அல்லது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சுகமாகணும். இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் வந்தோம். கடன் போகணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, சண்டை போகணும் ஆண்டவரே, சூழ்நிலை மாறணும் போகணும்னு தானே வந்தோம். அது என்ன கிறிஸ்தவம்? ஏசப்பா சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார்னு வந்தோம், எனக்காக ரத்தம் சிந்தனை நம்ம அதை வந்தோம். அதெல்லாம் மாறல. அவர் ரத்தம் சிந்தா எனக்கு என்ன அடிஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு ரத்தத்தை சிந்தி நம்ம இந்த சுகத்தை தர்றாரு. அவர் காயப்பட்டு நமக்காக விடுதலை வாங்கி தர்றாரு. அவர் பலியாகி நம்மளை சுகமாக்குறாரு. அவர் ரத்தம் சிந்தி நம்மளை எழுப்புறாரு. அவர் மறித்து நம்மளை உயிரோடு காக்குறாரு. இவ்வளோ பெரிய அன்பை பார்க்கும்படி நம்ம கண்ணு ரெண்டாவது தான் திறக்கப்படுது. ஒரு கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. முதலே அன்பு திறக்கப்பட்டுச்சா? முதலே அன்பு திறக்கப்பட்டுச்சா? திறக்கப்படலை. அல்லேலூயா. இந்த அன்பு எப்படி கிரியை செய்து பார்த்தீங்களா? அதான் பவுல் சொல்கிறாரு, என் அறிவு கெட்டாத அந்த அன்பை. அல்லேலூயா. எபேசி அதே 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்கள், அதில் சொல்கிறார் பாருங்கள், 4ஆம் அதிகாரம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை. அதான் அறிவு கெட்டாத அன்பு. நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. ஒரு பாயிண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அறிவு கெட்டாத அந்த அன்பு சொல்லுங்கள், காயத்தன்னு சொல்லுங்கள். அறிவு கெட்டாத அன்பு. அந்த அன்பின் ஆழம் சொல்லுங்கள். ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று. அல்லேலூயா. அந்த அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அனுக்கிரம் பண்ண வேண்டும் என்று சரி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இது வந்து ஆரம்ப ஸ்டார்டிங். அல்லேலூயா. இப்போ இந்த அன்பு புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவத்தை பற்றி புரியுதா உங்களுக்கு? அல்ல, இது வந்து அடிப்படை தான். இது வந்து அடிப்படை போதனை. அடிப்படை போதனை சிலர் எப்படி அன்பை நம்ம ரட்சித்தாருங்கிறது தெரியாமலே இருக்குது. இப்படி தான் நம்மளை ரட்சித்தார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தப்போ தான் இயேசு இப்படி அன்பு கூர்ந்திருக்காரா, இயேசு போல் என்னை மாத்துறாரா, என்னையும் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக மாற்றிருக்காரு, நானும் ஒரு குட்டி கடவுளா, நானும் ஒரு குட்டி இயேசுவா அப்படின்னு பார்க்குறோமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த அன்பு நம்மளை எப்படி மாற்றுது பார்த்தீங்களா? இப்போ உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா, எனக்கு 1 லட்ச ரூபா வருதுன்னு, அது கூட சில நேரத்தில் காலி ஆகிரும், ஒரே நாளில் காலி ஆகிரும் இல்லையா? அங்கங்கே கொடுத்துட்டு முடிச்சிருவோம். ஆனால் அந்த அன்பு வற்றி போகாத அன்பு. அல்லேலூயா. ஆழத்திலும் ஆழமான அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பசிபிக் கடல் வற்றினாலும் அவருடைய பாசக்கடல் வற்றாது. அல்லேலூயா. இப்படி அளவுக்கு அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய அன்பு காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த அன்பில் வந்துட்டோம். திரும்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியையிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதான் சொல்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதனால் ரட்சிக்கப்பட்டீங்க? அல்லேலூயா. எந்த அன்பினால் ரட்சிக்கப்பட்டீங்க? பவுல் கேட்குறார் பாருங்கள். 27 எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிறது மேன்மை பாராட்டல் எங்கே? இப்போ யாராவது நம்ம மேன்மை பாராட்ட முடியுமா? சொல்லுங்கள். நான் அவங்களால ரட்சிக்கப்பட்டேன், அவர் ஃப்ரெண்டால் ரட்சிக்கப்பட்டேன், அப்பாவால் ரட்சிக்கப்பட்டேன், அம்மாவால் ரட்சிக்கப்பட்டேன். இது நம்மளால் உண்டானது அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உங்கள் அப்பாவால் அல்ல, உங்கள் அம்மாவால் அல்ல, உங்கள் சொந்தக்காரங்களால் அல்ல, என்னாலும் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது முழு தேவ கிருபையே. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு நமக்கு கனம் பண்ணணும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்தவர்கள், ஆவிக்குரிய தகப்பன், அல்லேலூயா, நமக்கு போதிச்சவங்களை நம்ம கனம் பண்ணணும். அதுக்காக தூக்கி விட்டறியக்கூடாது. அவங்கள தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும். நம்ம நல்லது இருந்தால் நல்லது கேட்கணும், கெட்டிருந்தால் கூட விட்டுறணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டு நீ மேன்மை பாராட்டில் எங்கே கேட்குறார்? அல்லேலூயா. கேட்டு சொல்கிறாரு,
எந்த பிரமாணத்தினாலோ நாளே நீங்கள் ரட்சிப்பேன். இப்போ என்னென்ன இவங்க விருத்த சேதனத்தை அப்படியே கொண்டு வராங்க. அல்லேலூயா. அதான் அவர் இந்த கேள்வி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தை நாளே நீதிமானாக்கப்படுகிறேன் என்று தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விசுவாசத்தினாலேயே என்ன செய்யப்படுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். இங்கே அடுத்து 26 பாருங்கள், 3:26. கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். கிருபாதார பலி அவர் ஏற்படுத்தினார். அதில் இப்போ எதனால் நம்ம ரட்சிக்கப்படுறோம் கேட்டால் 22 சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவருக்கு மேலும் பலிக்கும் வித்தியாசமே இல்லை. அது தேவநீதின்னு சொல்கிறார். என்ன நீதி? தேவன் நீதி. ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுகிறது. எதுவும் குற்றம் சாட்டப்படுதுன்னா எப்படி சிலுவையை நோக்கி பார்த்தா எல்லாரும் பழைக்கலாம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதான் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு எடுத்தோம்னா நீங்கள் பொறுமையாக கேட்கணும். அல்லேலூயா. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது எப்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அப்போ இப்படி கேட்கலாம், எப்படி ஆதாம் மட்டும் பாவம் செஞ்சால் எல்லாருக்குள்ள மன்னிப்பு வருது, எல்லாத்துக்கும் பாவம் வருது? இப்போ இயேசுக்கு இப்போ உலகத்தான் சொல்லுவான், அது எப்படிங்க இயேசுக்கு சிலுவையில் தொங்குனாராம், அவரை நோக்கி பார்த்தா அப்படியே பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? முடியுமா? நம்ம சொன்னோம் அது எப்படிங்க ஆதாம் பாவம் செஞ்சான், அது மூலமாக எப்படிங்க அப்படியே ஜெனரேஷன் வருது? ஒரு தகப்பனுக்கு இருக்கிற சுகர் வியாதி அப்படியே பிள்ளைக்கு சுகர் வியாதி வருது. தகப்பனுக்கு எய்ட்ஸ் இருந்தால் அப்படியே எய்ட்ஸ் பிள்ளைகளுக்கு அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வருதில்ல. தகப்பனுக்கு என்ன அந்த செல் இருக்குது அப்படியே வருது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம் அவர் மூலமாக நமக்கு என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு புரிய மாட்டுது, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறான். அவன் ஏற்றுக்கொள்ளாதனால இந்த சத்தியம் அவனுக்கு புரிய மாட்டுது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள்கிறவன், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், அல்ல என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? சத்தியம் புரியுதா புரியலையா? புரியுதா? அப்போ இந்த விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போ விசுவாச பிரமாணம் என்ன 10ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். அது எப்பொழுது அவனுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விருத்த சேதனம் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம், அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாத விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்கிறவர். அல்லேலூயா. சோதனை அப்படியானால் விசுவாசத்தினால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் சொல்கிறாரு. அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் பண்ணாலும் ஓகே. என்ன சொல்கிறாரு? விருத்த சேதனம் பண்ணாலும் ஓகே. இப்போங்க அப்படியே என்ன எப்படி கொண்டு வராங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், பழைய மோசையினுடைய பிரமாணத்தை அப்படியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே நீங்கள் பாருங்கள் 29ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 29 சொல்கிறாரு, உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி. சோதரன் சொல்கிறாரு, அவன் யூதனானவன் யூதனே, எழுத்தின்படி உண்டாகாமல். இன்னும் அப்படியே விருத்த சேதனத்தை பற்றி அப்படியே கொண்டு வரார். விருத்த சேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஒரு சிலர் விருத்த சேதனத்தை பற்றி போதிச்சிட்டாங்க. அப்போ இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு கேட்டோம்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டா இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு குரூப் சொல்லுது. ஸ்தோத்திரம். பாருங்கள் 15ஆம் அதிகாரத்தில் சிலர் யூதேயாவிலிருந்து வந்து 15:1, நீங்கள் மோசையுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். என்ன போதகம் பண்ணுறாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்கப்பா. என்ன பண்ணலன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் வீணாகுமே. புரியுதா? இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேசுகிறேன். அப்போ நம்ம சொல்கிறோம், செருப்பு போட்டனா நீ பாவி, மஞ்சள் சேலை கட்டினா நீ பாவி, சிவப்பு சேலை கட்டினா நீ பரிசுத்த வாட்டி, வெள்ளச்சேலை கட்டினா பரிசுத்த வாட்டி, கலர் சட்டை போட்டால் பாவி, காது குத்து இது கம்மல் போட்டேன்னா பாவி, கம்மல் போடாட்டா சரி ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் என்ன தான் சொல்லுவார்? அப்போ இப்படி மாற்றுறது நம்ம.
இப்போ உங்களுக்கு வந்து சிலர் வந்து இப்போ நிறைய நகை ஒரு 50 பவுனை போட்டு வந்தால் தான் உங்களுக்கு அப்படியே நீங்கள் நடுங்க. நீங்கள் போட்டு வரதே பாவம், 1-2 போட்டு வரீங்க, அதே பிச்சை எடுத்த மாதிரி தாங்கி போட்டு வரீங்க. சரி சரி போட்டு வாங்க, அது ஒன்றும் சொல்ல, நான் வந்து நல்லா போட்டு வாங்க, நீட்டாக போட்டு வாங்க. சூத்திரம். நீங்கள் 50 பவுனை போட்டு வந்தால் தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 10 கலட்டி ஒரு 10 பவுனாவது சர்ச்சைக்கு கொடுத்துப்பீங்க. போட்டு வர்றதே கவரிங்க போட்டு வரீங்க. சூத்திரம். சரி கவரிங்க போட்டு வரீங்க. சரி எப்படி அது மேட்ரு கிடையாது. என்னென்னா இவங்க புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இதெல்லாம் தடை உண்டு பண்ணுகிறார்கள். இப்போ ஒருத்தன் வந்து செருப்பு போட்டு வரல, செருப்பு போடாட்டாம்பா நீ ரொம்ப பரிசுத்தவானா, அவனுக்கு காலில் சுகர் இருக்கும், அவன் போடாமல் இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு நாள் நடந்தானா காலில் புண்ணு வந்து செத்தே போயிடுவான் ஒரு 5 மாதத்தில். அதுவுமே முக்கியம் கிடையாது. நீ செருப்பு போட்டுக்கோ உன்னுடைய நலனுக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் என்னங்க, கம்மல் போட்டுக்கலாமா? பன்னமல் போட்டுக்கலாம். கம்மலை கலட்டிட்டு வந்தால் இப்போ எத்தனை பேர் வருவான்? ரசிக்கப்பட்ட ஞானஸ்தான விசுவாசியே கம்மலை கலட்ட மாட்டீங்க. உலகத்தான கலமலை கலட்டிட்டு வந்தால் தான் ஞானஸ்தானா எப்படி எடுப்பான்? கம்மல் இல்லை, வித்தியாசம் இருதயத்தில் இருக்குது. அல்லேலூயா. சரி, நீங்கள் கம்மல் போட்டிருந்தாலும் ரைட்டு, கம்மல் போடாட்டாலும் ரைட்டு, விருத்த சேதனம் பண்ணாலும் ரைட்டு, பண்ணாட்டாலும் ரைட்டு. அல்லேலூயா. மஞ்சள் சட்டை போட்டாலும் ரைட்டு, சிவப்பு சட்டை போட்டாலும் ரைட்டு, வெள்ளை சட்டை போட்டாலும் சரி, கருப்பு சட்டை போட்டாலும் சரி. அல்லேலூயா. தலையில் மட்டும் முடித்து கருப்பாக படைச்சிட்டார் ஆண்டவர். சில நேரத்தில் தோலை சிலர் கருப்பாயிரு, கண்ணம் கருப்பாக நிற்கிறாங்க ஆப்பிரிக்காக்காரங்க. அவங்க துதிச்சு பாடுறாங்க. அவங்கள போய் தள்ள முடியுமா? நம்ம கருப்பு சட்டை போட்டு வந்துட்டு ஐயோ ஒருவேளை ஒரு அசுத்தாவியாக இருக்குமோ நினைக்கிறவன் நினைக்கலையோ. கிறிஸ்மஸ் கூட கருப்பு சேலை எடுக்க மாட்டோம். கருப்பு டிசைன் வந்தால் ஓகே, ஆனால் தலையில் தூக்கி வச்சுட்டார் கருப்பை. சிலருக்கு நிறமே கருப்பாக இருக்குது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கருப்பாக இருக்குது, ஆனால் உள்ளம் சிவப்பாக இருக்கலாம், உள்ளம் வெள்ளையாக இருக்கலாம். அல்லேலூயா. சிலருக்கு வெளியில் வெள்ளையாக இருக்கும், உள்ள கருப்பாக இருக்கும். இருதயம் கருப்பாக இருந்துச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப பேசி மாட்டிக்கிறாங்க. சரி, மாட்டினாலும் சரி மாட்டேன். என் பிள்ளைகள் தெளிவாகணும், என் பிள்ளைகள் ரொம்ப தெளிவாகணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு உறுத்தலையா? அப்போ நான் வெள்ளைச்சட்டை போடும்போது கொஞ்சம் கோடு போட்டிருந்தாலும் சரி உறுத்தும். ஐயோ வெள்ளையில் கோடு போட்டிருக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவர் இப்போ வளர்ச்சி அடைய இதில் இல்லை மகனே, உள்ளத்தில் இருக்குது. உள்ளத்தை நீ பரிசுத்தமாக்கு. அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டவர் சொல்கிறார்ல. இப்போ நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம். நீளமான அங்கேயே போட்டிருக்கலாம். நீளமான அங்கேயே போட்டுட்டு அவன் செய்யாத பாவம் கிடையாது. சர்ச்சிலே நிறைய பாவத்தை செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டுறதெல்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், மத்தேயு 23 ஆண்டவர் சொல்கிறாரு 5ஆம் வசனம், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் செய்கிறார், தங்கள் காப்பு நடக்கலை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் பெரிதாக்கி, விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஆசனை. இப்போ என்னென்னா பெரிய ஒரு அங்கி போட்டவங்களாம் பாவி கிடையாது, அதுக்காண்டி ஸ்தோத்திரம் இல்லையா? அங்கி போட்டாலும் அங்கி போட்டிருக்கும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கி போட்டாலும் போடாட்டாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் எழுந்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அங்கி போட்டாப்புல நான் ஒரு பெரிய பரிசுத்தவான், பெரிய ஒரு பாஸ்டரை நீங்கள் நினைக்கூட, பெல்ட்டை கட்டி இல்லையா? 7 நாள் 6 நாள் எப்படியோ வாழ்ந்துட்டு 6ஆவது நாள் 7ஆம் நாள் பெல்ட்டை கட்டி அங்கி போட்டு, பாஸ்டர் வாங்க சுவாசிகள் பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஓ பாஸ்டர் அப்போ அங்கி போட்டுறது முக்கியம் கிடையாது, மனசு ரொம்ப சுத்தம். அதில் ஆண்டவர் எப்படி எழுதியிருந்தால் கருப்பு போடாதீங்க எழுதியிருந்தால் கருப்பை வேண்டாம்னு மொட்டை அடிச்சுட்டு இருந்திருக்க எல்லாரும். மொட்டை அடிங்கப்பா எல்லோரும், நீங்கள் முக்காடும் போட வேண்டாம், எல்லோரும் முக்காடு போட வேண்டாம், ஃப்ரீ. முக்காடு போடாமல் இருந்தால் தானே முக்காடு போட்டுன்னு சொல்லி பாஸ்டமாக குத்துறாங்க. மொட்டை அடிச்சுக்கோன்னு சொல்கிறார் பவுல். நீ முக்காடு போடலைன்னா மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா அங்கி போடுறது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார் வெளி தோற்றம் அல்ல சொல்கிறார். பாஸ்டர் மாதிரி அப்படியே நீ இன்னும் சொல்ல போனால் நீ உங்களை குரு என்று அழைக்கப்படாதுன்னு சொல்கிறார், இன்னும் போதகர் என்று அழைக்கப்படாதுன்னு சொல்கிறார். அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். சொல்கிறார் பாருங்கள், குரு என்று நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரிலும் சகோதரர்கள். அதனால் நான் எழுத பிரதர்
பிரதராக தான் இருக்கிறேன் நானும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் ஆதாயம் பண்ணும்படி பிரதருக்கு பிரதரமாகவும் ஆனேன். அல்லேலூயா. சகோதரிக்கு சகோதரனும் ஆனேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு பிள்ளையும் ஆனேன். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ அங்கேயும் வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? ஸ்தோத்திரம். பாருங்கள், மாயக்காரரே, வேதபாரகரே, பாருங்கள் 23 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 27, மாயக்காரர் வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பான அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினால் சகல அசுத்தங்களினால் நிறைந்திருக்கும். எப்படி இருக்குது? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை வெள்ளை அடிச்சுட்டாங்க. இப்போ கல்லறைக்கு போனீங்கன்னா வெள்ளை அடித்து நல்லா சுண்ணாம்பில் வெள்ளை அடிச்சிருப்பாங்க, நீட்டாக வெள்ளையாக இருக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். சிலர் கட்டணம் கட்டி வெள்ளை அடிப்பாங்க, சிலர் கட்டணம் கட்டாமலே வெள்ளை அடிச்சிடுவாங்க இல்லையா? அது உள்ளே என்ன கிடக்கும்? பார்க்க வெளியில் வெள்ளை, ஆனால் உள்ளே என்ன செய்ய? எலும்பு கூடு நார்னது, அந்த புழு பூத்து போய் எல்லாம் அசுத்தமான வீச்சை நாரும். ஒரு நாள் பல்லு விளக்கலைன்னா எப்படி நாருது? அங்கே உள்ள எத்தனையோ நாள் பணம் உள்ளே கிடக்குது, ஆனால் மேலே என்ன இருக்குது? வெள்ளை அடிக்கப்பட்டு. ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வராமல் இருந்துடாங்க சொல்லலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை திருத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை இந்த மனத்தில் இருக்கிற உறுத்தலை எடுத்து போடணும். வெள்ளை தான் போட்டால் தான் பரிசுத்தம். அந்த உறுத்தல் வெள்ளை போடுங்க, போடான்னு சொல்லலை, நானும் வெள்ளை போடுவேன். உங்களை திருத்து நமக்குள்ளே இருக்கிற இந்த மூட நம்பிக்கை, நமக்குள்ளே இருக்கிற காரியத்தெல்லாம் உடைக்கணும். அல்லேலூயா. உள்ளத்தை பரிசுத்தமாக்கணும். உள்ளத்தை அப்படியே பரிசுத்தமாக்கி அப்படி வெள்ளை இருந்தால் ஆண்டவர் பிடிச்சதுன்னா வெள்ளை நம்மளை காட்டு சூப்பர் வெள்ளை போட்டு அப்படியே தியானத்தை உட்காந்துருக்காங்க, அப்படியே அசையாமல் உட்காந்துருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? வெள்ளை போட்டு நம்மளை காட்டிலும் பாஸ்டெல்லாம் தோற்றுருவாங்க, விசுவாசியெல்லாம் தோற்றுருவாங்க. இங்கேருந்து வெள்ளை சேலை எல்லாமே வெள்ளை, முடியை தான் வெள்ளை ஆக்காமல் இருக்கிறாங்க. ஒரு குரூப் பெரிய பெரிய மண்டபம் கட்டி அப்படியே தியானிக்கிறாங்க வெள்ளையில். அப்படியே நம்ம தாண்டா வெள்ளையை போடுறான் பார்த்தா அவன் பயங்கரமான வெள்ளையை போட்டு நிற்கிறான். லேடிஸ்லாம் பயங்கர வெள்ளை, ஜாக்கெட் வெள்ளை, எல்லாமே வெள்ளை, ஒரு பூ கூட கிடையாது வெள்ளையில். அப்படியே மந்திரத்தில் அப்படியே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள அதில் இல்லை, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாங்க. நம்முடைய இருதயம் முக்கியம். அல்லேலூயா. அப்போ கருப்பாக பிறந்தவங்களெல்லாம் கழிச்சு கட்டிடவா சொல்லுங்க. ஆப்பிரிக்கிறது கருப்பு அதிகமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கருப்போ சிவப்போ உள்ளந்தான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் வெள்ளை போட்டுட்டு எத்தனை பேர் அரசியல்வாதிகளோ, வெளியில் இருக்கிற மதத்தில் இருக்கிற பூசாரிகளோ, ஆசாரிகளோ, பாஸ்டர்ஸ்களோ எவ்வளோ பேர் விரட்டி பாவம் செய்கிறாங்க தெரியுமா? கோயிலுக்கு உள்ளே வரவங்களும் ஆலயத்துக்கு வரவங்களையும் பாவம் விரட்டி செய்கிற எத்தனை பேர், வெள்ளையை போட்டுட்டு ஏமாத்துகிற எத்தனை பேர். பாஸ் எப்படி சொல்கிறீங்களே, நினச்சி பாருங்கள். நான் வெள்ளைக்கு எதிரி கிடையாது, நம்முடைய மைண்டில் இருக்கிற சிறையிருப்பு திருப்புங்க. அப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. அல்லேலூயா. இப்போ உள்ளத்தை நம்ம பரிசுத்தமாக்கணும், அப்படியே இருதயத்தை பரிசுத்தமாக்கி. அல்லேலூயா. இப்போ நான் என்னென்னா புறஜாதிகளுக்குள்ளே ஈஸியாக போய் ஆத்துமாக்களை ஸ்வீசன் சொல்கிறோம், தெரு பீசுன்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் கலர் ட்ரெஸ்ஸில் போனால் இன்னும் நல்லா கேட்பான், நல்லா அவனோட இன்று இல்லாயி அப்படி பேசலாம். நான் பெரிய அங்கி போட்டுட்டு போனான், ஐயா அந்த வீடுயா, ஐயா அந்த வீட்டு போங்கய்யா, அவங்க தான் அடிஞ்சு ஒதுக்கிடுவாங்க. அந்த வீடு ஒன்று மூலையில் ஒன்று இருக்கும், அந்த வீட்டு போனால் ஐயா நீங்கள் வரவே வேண்டாம், ஏன் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே எங்கள் பாசத்தோட பாச பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? அவரை போலவே மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையினால், இயேசுனுடைய வார்த்தையினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தினால், அவருடைய தயவினால் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ அவருடைய தயவுலாம் நம்ம மாற்றப்படணும். இந்த விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ நம்மளை ரசிக்கலை. சுலபன்னு உபவாசம் இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணேன், இயேசுவை அறிந்த பிறகு உபவாசம் பண்ணுறோம். அது நல்லது இல்லைன்னு சொல்ல இல்லையா? உபவாசம் பண்ணுறோம், அது கடவுளை தேடக்கூடிய ஒரு வழிதானே தவிர உபவாசம்தான் கடவுள் கிடையாது. ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறது ஜெபத்திலே அவரை தேடக்கூடிய வழி. ஆனால் கீழ்ப்படியணும். இப்போ நான்லாம் முட்டி ஜெபம் பண்ணுவேன்.
ஒரு 3 நாள் பாஸ்டிங் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் கேட்பேன், சித்தத்தை இல்லாத செஞ்சுருவேன். பழைய தலைவலியாக இருக்கும். ஒரு அடி அடிப்பார் மண்டையில். அவர் அடிக்க மாட்டார். ஏண்டா சித்தம் சொல்கிற சித்தத்தை செய்ய மாட்டேடா, ஜெபம் பண்ணுற கீழ்ப்படிய மாட்டேடா, செபிச்சுட்டே இருக்கிற நான் ஒன்று சொன்னால் நீ ஒரு ஊழியத்தை செஞ்சுற, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்கிற. ஜெபமும் முக்கியம், வார்த்தை கேட்டு கீழ்ப்படிதலும் முக்கியம். இன்னும் சொன்னால் ஜெபத்தை காட்டிலும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நீங்கள் உங்கள் பிள்ளை 100 மார்க் ஆகிட்டு வந்துருச்சு, ஆனால் வீட்டு கீழ்ப்படியாமல் போகுது. எதை நேசிப்பீங்க? ஐயா நல்லவும் படிக்கணும், ஆனால் வீட்டு கீழ்ப்படியாமலே போய் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு வேதனையாக இருக்குமா இருக்காதான்? பாதி வாங்கினான் பரவாயில்ல, வீட்டு கீழ்ப்படி, சொல்கிற பேச்சு கீழ்ப்படி அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ ஆண்டவர் அதான் இங்கே கொண்டு வருவார். நீங்கள் இப்போ தசமெல்லாம் கரெக்டாக கொடுத்துறீங்கப்பா, ஆனால் இரக்கத்தையும் கிருமி விட்டுறீங்க. 23 வசனம் பாருங்கள். மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமமாகவும் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்த வேலை நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டுவிடுகிற இவைகளையும் செய்ய வேண்டும். அவைகள் இவங்க என்ன செய்கிற? பரிசேயர் சதிசேயர் தசமாதை கரெக்டாக கொடுத்துறாங்க. அப்புறம் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. பரிசுன்னு சொல்கிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், நான் இப்படி நியாயப்பிரமாணத்தை வேண்டி பரிசுத்தமாக வாழ்கிறேன், கர்த்தருக்கு கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்கிறான். ஆண்டவர் அது கேட்கல, அவன் ஜெபத்தை கேட்கல. அதெல்லாம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாயக்காரன் தாழ்த்தி ஜெபிக்கிறான். சரி, ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இரக்கத்தை அசம்பாவமும் செலுத்தணும், இரக்கத்தையும் நீதியும் செய்யணும், மற்றவர்களுக்கு இறங்கணும். மற்றவர்களுக்கு எச்சிகையில் கூட காக்கா வரட்டாதான் இருக்கக்கூடாது. ஆனால் தசம்பாத்தை கரெக்டாக வச்சுட்டு எச்சிகை கூட வரட்ட காக்கா வரட்ட மாட்டான். அப்படி இல்லை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டான், தாய் தகப்பன் நேசிக்க மாட்டான், கட்டின மனைவியை நேசிக்க மாட்டான், என்ன செய்ய மாட்டான், பிள்ளைகளை நேசிக்க மாட்டான், பக்கத்து தெருவில் இருக்கிற ஜனங்களை நேசிக்க மாட்டான், நீதி செய்ய மாட்டான், இரக்கம் செய்ய மாட்டான், செய்கிறதெல்லாம் அநியாயம் அக்கிரமம். ஆனால் தசம்பாத்தை கரெக்டாக கொடுத்துருவான்னு இது பரிசீலனை பார்த்து ஆண்டு சொல்ல. நீங்கள் எப்படிலாம் கிடையாது, நீங்கள் நல்ல பிள்ளைகள் தான். சதாசம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்கள் நல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே பரிசீலனை பற்றி அப்படி சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2ஐயும் நல்லாவும் படிக்கணும், அம்மா அப்பா தாய் வீட்டில் கீழ்ப்படியணும். அதுதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒன்றில் பெஸ்ட்டாக இருந்துட்டு ஒன்றில் கீழே இறங்கிடக்கூடாது, முடிஞ்ச 2லையும் பெஸ்ட்டாகு. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் 24 வசனம், அதான் குருடரான வழிகாட்டிகளே, கொசி இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தையே விழுங்கிறீங்களாப்பா. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சில் பாஸ்ட் பேசுகிறது, அப்படி விசுவாசிகள்லாம் நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கணும், ஆனால் பாஸ்ட் நேர் முழங்கால் நின்று ஜெபிக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். சரி, விசுவாசிகளாம் எந்த ட்ரெஸ்ஸுனாலும் போட்டு வரலாம், ஆனால் பாஸ்ட் மட்டும் ஒயிட்டு போயிட்டு வரணும், அல்லது சாமியார் கலர் வரணும். அது விசுவாசிகள் வைக்கிறதான அது மட்டும் செய்யலாமா? நீங்கள் மட்டும் விசுவாசிகளும் எந்த ட்ரெஸ்ஸும் போட்டு வரலாமா? பாஸ்ட் மட்டும் அப்படியே சாமியார் கோலத்தை உட்காந்துருக்கணும். இதுவும் பெரிய பாவம் இல்லையா? அப்போ பாஸ்டமாக துவைக்கணும், டெய்லி துவைக்கணும் இல்லையா? சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் அதை பார்க்கல. உங்களுக்கு ஒரு வழி, அடுத்தவர்களுக்கு வழி, பாஸ்டுக்கு ஒரு வழி, விசுவாசிகளுக்கு ஒரு வழி. இன்னும் பரிசேயர் சதுசேயர் என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவர் சொல்கிறாரு, குருடனான வழிகாட்டிகளே, நீங்கள் உட்புறத்தை சுத்தமாக்க வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்குறீங்க பாருங்கள். மாயக்காரர், ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை உட்புறத்தில் அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தையும் சுத்தப்படுத்துன்னு சொல்கிறார். உள்ளையும் சுத்தம் பண்ணு. உள்ளதான் முக்கியம்யா. உள்ளதான். உள்ள உறுதி இல்லைன்னா வெளியில் என்னங்க உறுதி இருக்கும்? உள்ள இப்படி தான் உறுதி. இதுதான் வாழ்க்கை. உள்ளத்திலே உறுதி வேணும். ஒரு கவிஞர் பாடியிருக்கார் இல்லையா? வேதத்தில் அதை சொல்லுவோம், மனதை அடக்காதவன் மதில் இடிந்து பட்டணம் போல் இருக்கிறான், நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உள்ளத்திலே உறுதியுள்ளோர் உண்டோ? உள்ளத்தில் உறுதி வேணும். எவ்வளோதான் பிரச்சனை வீட்டில் வரலாம் இல்லையா? ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் மைண்ட் வேணும் நமக்கு. வீட்டில் எப்படி இப்போ வேலைக்கு போகிறீங்க, வேலையில் முதலாளி பிரச்சனை விளாட்டும் கூட வேலை செய்ய எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான், அவனுக்காக வேலையை விட்டு வந்துடுவீங்களா? அல்லது பிள்ளைங்க சில நேரத்தில் பிரச்சனை கொடுக்குது, அதுக்கான பிள்ளைகளை அடிச்சிடலாமா? அடித்து கொண்டு போட்டுடலாமா? முடியாதே.
அது மனைவி பிரச்சனை பண்ணலாம், கணவர் பிரச்சனை பண்ணலாம். வீட்டில் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் எந்த வீடு இருக்குது? இல்லையா? எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. பிரச்சனை இல்லாத வீடு. அந்த பிரச்சனை மேலே கண்ணோட்டத்தை வைக்காம நம்ம இயேசு மேலே வைக்கணும். அல்லேலூயா. எந்த வீட்டில் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது? பிரச்சனையை பார்க்காதீங்க, உள்ளத்தை உறுதியோடு இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீக்கும் ஐயா அப்படி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரராகிய பரிசேயரே சதுசேயரே, நீங்கள் காலத்தின் தோற்றத்தை பார்க்குறீங்க. இப்போ மேகம் அப்படியே இருட்டிட்டு வருதுன்னா மழை வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? கருவ மேகம் உண்டாயிருச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. அதே போல் மழை பெஞ்சிருது. அல்லேலூயா. காலத்தை உங்களால் நிதானிக்க முடிகிறதே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நிதானிக்க முடியல அவங்களால. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் லூக்கா 13 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, உங்களை நீங்கள் இப்படிலாம் நடத்துகிறீங்க, ஆனால் உங்களால் எதை நிதானிக்க முடியல. 12 அதிகாரம், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தை வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தை நிதானியாமல் போகிறது என்ன? ஒரு நிதானமே இல்லை. நிதானிக்கிறோமா? ஏதாவது கிறிஸ்துக்குள்ளே விசுவாசியாக இருக்கிறோம். எத்தனை வருஷம்? 10 வருஷம் வரீங்க, 15 வருஷம் வரீங்க, அதே பஞ்சப்பாடு, அதே பாவ மன்னிப்பு. ஆண்டவரே கழுவும் 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 இல்லை, எத்தனை தடவை கழிவுகளை ஊத்துறது. சில நானும் ஜோமனே, ஆண்டவரே என்னை கழுவுமையா, என்னை கழுவுமையா, 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 ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவுமையா. ஆண்டு சொல்ல எத்தனை தடவை இப்போ கழுவும் கழுவுன்னு சொல்லுவாடே. கழுவிட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பவர் இல்லாத. அப்போ உண்மையாக நினச்சி மனசை நினச்சி இயேசுவே உடைய ரத்தத்தால் என் பாவங்களை கழுவுமையான்னு சொன்னால் ஆண்டவர் கழுவிடுவார். ஆண்டு வேறு எதையோ நினச்சிட்டு, அவன் வெஞ்சதை நினச்சிட்டு, வீட்டில் சண்டையை நினச்சிட்டு, பிரச்சனை, ஆண்டவரே கழுவும் 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 கழுவோடே. உன் சிந்தையெல்லாம் இங்கே கிடையாது, உன் சிந்தையெல்லாம் எங்கேயோ இருக்குது. இங்கே சர்ச்சில் சிந்தை வச்சு பைபிள் படித்தா தானே உங்களுக்கு பைபிள் மனசுக்குள்ளே ஏறும், பிரசங்க மனசுக்குள்ளே ஏறும். சிந்தையோ இங்கே இருந்து அங்கே போயிருது, எங்கே டெல்லிக்கு போயிருது, இல்லைன்னா சேவு கடைக்கு போயிருது, இல்லைன்னா ஹோட்டலுக்கு போயிருது, இல்லைன்னா விளையாட்டு மைதானத்துக்கு போயிருது, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிருது. அவள் அப்படி வஞ்சாலே அப்படின்னு சிந்தையை, அதான் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக சொல்கிறாரா? அல்லேலூயா, சொல்கிறாரா சொல்லியா? இப்போ பாவம் மன்னிப்பிச்சோ ஒரேடியா, அதான் கான்ஸ்டன்ட் பண்ணுங்க ஒரு காரியத்தை. ஏசப்பா இப்படி தான், பாவம் செய்ய மாட்டேன்னா பாவம் செய்ய மாட்டேன், அந்த உறுதி உங்களுக்குள்ள வந்துடணும். பாவம் செஞ்சிடணும். வெள்ளை சட்டை படம் முந்தி சின்ன இளம் வயசாக இருக்கும்போது வெள்ளை தான் போட்டிருப்பேன் உண்மையிலே. ஏன்னா ஐயோ சின்ன வயசாக இருக்கிறோம்ல, அப்போ பாவம் செய்கிறோமோ தடுமாறிடுவோமோ, ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். அதனால நான் பாவம் செய்யாமல் இல்லை. சரி, இப்போ பாவம் செஞ்சுன்னு இல்லை, பாவம் செய்யாமல் தான் இருந்தேன். வெள்ளையோ கலர் ட்ரெஸ்ஸோ பாவம் செய்ய நீ வைக்கலை. ஆனால் உள்ளத்தில் பிரச்சனை வருது பார்த்தீங்களா, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது பார்த்தியா, அப்போ தான் மனுஷன் தடுமாறுவான். புரிஞ்சுதா? எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய சபை நடத்துகிறவங்க, பெரிய பெரிய ஆள், அரசியல்வாதி, ஒயிட்டு போட்டிருக்காரு, அப்படி நடந்தால் ஒயிட்டு போனால் ஒயிட்டு காரு. ஆனால் ரகசிய வாழ்க்கை பாவங்கள். ஏன் பிரச்சனை? சூழ்நிலை இல்லாமல் போய் தற்கொலை பண்ணிடுறாங்க, பெரிய பெரிய சபையில் தடுமாறுறாங்க. காரணம் என்ன? ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஒயிட் போட்டாப்புல அண்டர்ஸ்டாண்ட் பரிசுத்தம் வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க, நல்லதான். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் மனசை இப்படி தான் அப்படி தான் நிற்காதீங்க, இயேசு மேலே வைங்க. யார் மேலே வைங்க? இயேசு மேலே முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாமே இயேசு. அல்லேலூயா. ஃபாதர், எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. கையத்தடி, எல்லாம் இயேசு இயேசு, நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்.